தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கு அன்பு வணக்கம். ஜாலியாக சுட்டித்தனமாக போயிட்டு இருந்த தளபதி வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட நிகழ்ந்தது அந்த சம்பவம் தாங்க. அதற்கு காரணம், குழந்தையாக பிறந்து குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் மகிழ்வித்த பிறகு கொஞ்ச நாளிலேயே எல்லாரையும் அழ வைத்த ஒரு தெய்வ குழந்தை. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம தளபதி வாழ்க்கையில் சில ஆண்டுகள் வசந்தத்தை வாரிக் கொடுத்து சந்தோஷத்தை விதைத்த பின் அதையெல்லாம் சோகமாக மாற்றிச் சென்ற தளபதியின் உயிரான அன்பு தங்கைதான். தளபதிதான் குடும்பத்திற்கு ஒரே பிள்ளை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே மறைந்தவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் தளபதியுடன் சேர்ந்து உடன் பிறந்தவர்கள் 3 பேர் இருந்திருப்பாங்க. தளபதி மூத்த பிள்ளை என்பதால் வீட்டில் ரொம்பவே செல்லம். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் தளபதி என்ன கேட்டாலும் அப்பா அம்மா அதை வாங்கி கொடுத்துருவாங்க. தளபதிக்கோ ஒரு தம்பி வேணும்னு ரொம்ப ஆசை. ஒருமுறை தன்னோட அப்பா கிட்டயும் எனக்கு தம்பி பாப்பா வேணும்னு குட்டி தளபதி கேட்டாராம். இப்படி சுட்டி குழந்தையாய் தளபதி இருக்க உண்மையில் தளபதிக்கு ஒரு தம்பி பிறக்கவிருந்ததா. குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும்போதே தளபதிக்கு தம்பி மேல அதிக பாசம் வந்துருச்சு. தன்னுடைய அம்மா வயிற்றில் தலை வைத்து தம்பி பாப்பா ஏதாவது பேசுறானா என கேட்பாராம். இன்னும் நம்ம தளபதி தம்பி பாப்பா பிறப்பதற்கு முன்னாலேயே அந்த குழந்தைக்கு வினோத் என்று பெயர் வைத்து அப்படியே கூப்பிடவும் ஆரம்பித்தாராம். அந்தளவு ஆசை பாசத்தை வளர்த்து கொண்டார் சிறுவயது தளபதி. இப்படி தம்பி பாப்பா வரவிற்காக தளபதியும் அவரது குடும்பமும் காத்திருக்க, இந்த பூவுலகத்தை எட்டி பார்க்காமலேயே ஏமாற்றத்தை கொடுத்தது காலம். தளபதி ஆசையா வினோத் என்று பெயர் வைத்து அவனை காண காத்திருந்த போது 9வது மாதம் பிறக்கும் போதே தாயின் கருவில் அந்த குழந்தை மறைந்தது. இதனால நம்ம தளபதி சின்ன வயசுலேயே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்தித்ததாக நினைத்தார். ரொம்பவும் கஷ்டப்பட்டார். சின்ன வயசுலேயே தளபதி இந்தளவுக்கு ஒரு பாசமான சிறுவனாகத்தான் இருந்திருக்கிறாரு. அதனால தான் என்னவோ இப்ப கூட தன் ரசிகர்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் இல்ல மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் முதல்ல வந்து நிற்கிறாரு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் கூட 11 பேர் உயிரிழந்த போது மனசு கேட்காமல் அவர்களின் குடும்பங்களை காண இரவோடு இரவாக நேரில் சென்றார். ஒவ்வொருவர் வீட்டிற்கும் ஆறுதல் சொல்லி ஒரு அண்ணனாக தம்பியாக குடும்பத்தில் ஒருத்தராக பங்கெடுத்தார். இந்த நல்ல மனசுதான் எங்க வீட்டு பிள்ளைன்னு தளபதியை எல்லோரும் கொண்டாட முக்கிய காரணம். தன்னுடைய படங்களில் கூட தளபதி நடிக்கும் சென்டிமெண்ட் காட்சிகள் எல்லாம் ரொம்பவே இயற்கையாக இருக்கும். அந்தளவு பாசத்தை மனதிலிருந்து அவர் வெளிப்படுத்துவார். மென்மையான உள்ளம் கொண்ட தளபதிக்கு சிறு வயதில் இப்படி ஒரு சோகம் நிகழ்ந்திருந்தது. அதோடு முடிஞ்சதுன்னு பார்த்தா அதற்கு பிறகுதான் இன்னும் ஒரு பெரிய சோகம் அவருக்கு காத்திருந்தது. அவருடைய அமைதிக்கு காரணமான அந்த நிகழ்வு நடந்தது.